வாகை சூடவா. மாணவர் அனைவருக்கும் வணக்கம். வாகை சூடவா நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. விலங்கியல் பாடத்தில் மனித இனப்பெருக்கம் பற்றி இன்றைய வகுப்பில் நாம் காண்போம். இந்த மனித இனப்பெருக்கத்தில் ஏன் இனப்பெருக்கம் நடைபெற வேண்டும், ஒவ்வொரு உயிரினமும் தலை தூங்குவதற்கு இனப்பெருக்கம் மிக அத்தியாவசியமானது. இதில் நாம் இன்றைய வகுப்பில் பார்க்கக்கூடியது மனித இனப்பெருக்கம். ஒரு சிற்றினத்தை சார்ந்த உயிரினங்கள் அழிந்து விடாமல் இப்புவியில் நிலைத்திருக்க வேண்டுமெனில் இனப்பெருக்கம் இன்றியமையாததாகும். இனப்பெருக்கத்தில் இரண்டு வகைப்படும்: ஆண் இனப்பெருக்க மண்டலம், பெண் இனப்பெருக்க மண்டலம். இவற்றை பற்றி இந்த வகுப்பில் நாம் பார்ப்போம். இனப்பெருக்க மண்டலத்தின் 4 முக்கிய செயல்பாடுகளை பற்றி இப்பொழுது விவாதிப்போம். இனச்செல்லான விந்து அண்ட செல்களை உருவாக்குவதுதான் இனப்பெருக்க மண்டலத்தின் மிக அடிப்படை நிகழ்வு. அடுத்ததாக உருவான செல்கள் உருவான இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு கடத்தப்பட வேண்டும், கடத்தப்பட்டு அங்கு தக்க வைத்தல் நடைபெற வேண்டும். மூன்றாவதாக வளரும் கருவிற்கு தேவையான ஊட்டமளித்து பேணுதல் நடைபெற வேண்டும். நான்காவதாக ஹார்மோன்களை உற்பத்தி செய்தல் வேண்டும். இனப்பெருக்க மண்டலத்தின் அடிப்படை நிகழ்வுகள் அனைத்து உயிரினங்களிலும் இந்த 4ஐ ஒட்டிதான் நடைபெறுகிறது. மனிதனில் நிகழக்கூடிய முக்கிய இனப்பெருக்க நிகழ்வுகளை பற்றி நாம் இப்பொழுது விவாதிப்போம். மனித இனப்பெருக்க நிகழ்வுகள் 9 படிநிலைகளில் நடைபெறுகிறது. முதலில் இனச்செல் உருவாக்கம், அடுத்ததாக விந்து செல் உள்ளேற்றம். இப்போ இனச்செல் அப்படி என்றால் விந்து செல்லும் அண்ட செல் தான் நாம் இனச்செல் என்கின்றோம். இவையெல்லாம் பிரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், அதாவது முதல் நிலை இனப்பெருக்க உறுப்பிலிருந்து தான் இனச்செல்லானது தோன்றுகிறது. ஆணினச் செல்லாகிய விந்து செல்லும் பெண்ணின செல்லாகிய அண்ட செல்லும் உயிரினத்திலிருந்து உருவாகக்கூடிய அந்த நிகழ்வு தான் இனச்செல் உருவாக்கம் என்கின்றோம். அடுத்ததாக ஆண் உடலில் உருவான விந்து செல்லானது பெண்ணின் இனப்பெருக்க உறுப்பை சென்றடைய வேண்டும். அந்த நிகழ்வை விந்து செல் உள்ளேற்றம், இன்செமினேஷன் என்று அழைக்கிறோம். மூன்றாவது நிகழ்வு ஆணிடமிருந்து உருவான விந்து செல்லும் பெண்ணிடமிருந்து உருவான அண்ட செல்லும் ஒன்றாக இணைந்து சைகோட் என்று அழைக்கப்படக்கூடிய கருமுட்டை உருவாகக்கூடிய அந்த நிகழ்வு தான் ஃபெர்டிலைசேஷன் என்று அழைக்கப்படக்கூடிய கருவுறுதல் என்று அழைக்கிறோம். இருமய கருமுட்டையானது மைட்டாட்டிக் செல் பிரிவின் மூலம் பல செல்களாக பிரிவரைக்கூடிய அந்த நிகழ்வு தான் கிளீவேஜ் என்று அழைக்கப்படக்கூடிய பிளவிப்பெறுகள். பல்வேறு செல்களாக பிளவிப்பெறுகள் நடைபெற்ற பின் இன்பிளான்டேஷன் என்று அழைக்கப்படக்கூடிய கரு பதித்தல் நடைபெற வேண்டும். அதற்கு அடுத்த நிகழ்வாக தாய்க்கும் வளரக்கூடிய சேய்க்கும் இணைவாக இருக்கக்கூடிய திசு உருவாகிறது தான் தாய் சேய் இணைப்பு திசு உருவாக்கம், பிளாசண்டா ஃபார்மேஷன் என்று அழைக்கிறோம். இதன் மூலமாக தாயிலிருந்து நேரடியாக குழந்தைக்கு உணவுப் பொருளும் கழிவுப் பொருளும் கடத்தப்படுகிறது. அடுத்ததாக மூவடுக்கு கருக்கோளமாக்கம், கேஸ்டுலேஷன் என்று அழைக்கிறோம். இது 3 அடுக்கு செல்களாக காணப்படக்கூடிய அகப்படை, புறப்படை, நடுப்படை என்ற 3 அடுக்கு செல்களும் தனித்தனியாக உருவாகக்கூடிய அந்த நிகழ்வு. அடுத்ததாக உருப்பாக்கம். உருப்பாக்கம் என்றால் ஆர்கனோஜெனிசிஸ், கண், காது போன்ற உடல் உறுப்புகள் அனைத்தும் உருவாகக்கூடிய அந்த நிகழ்வே நாம் உருப்பாக்கம் என்று அழைக்கிறோம், ஆர்கன் ஃபார்மேஷன். கடைசியாக மகப்பேறு. உருவான உயிரினமானது பெண் உடலிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த நிகழ்வு மகப்பேறு என்கின்றோம். மனிதனின் நிகழக்கூடிய முக்கிய இனப்பெருக்க நிகழ்வுகளை நாம் அடிப்படையாக புரிந்து கொண்டால்தான் தேசிய தேர்வு முகமையில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் அனைத்தும் எளிமையாக நாம் எதிர்கொள்ள முடியும். இதிலிருந்து எவ்வாறு கேள்விகள் கேட்கப்படும், இந்த பாடத்தை பற்றிய புரிதலை நாம் இப்பொழுது விவாதிப்போம். ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் பெரும்பாலான, அதாவது 5வது யூனிட்டாக இருக்கக்கூடிய நமக்கு அலகு 5இல் இருக்கக்கூடிய கேள்விகள் அனைத்தும் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். இதுவரை தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்பட்ட கேள்வித்தாளில் 4 முதல் 5 கேள்விகள் இந்த பகுதியிலிருந்து இடம்பெறுகிறது. பெரும்பாலான கேள்விகள் எதன் அடிப்படையாக அமைகிறது என்றால் படத்தை அடிப்படையாக கொண்டே அமைகிறது. ஆதலால் அன்பு மாணவ செல்வங்களே, நீங்கள் படத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண் இனப்பெருக்க மண்டலமும் பெண் இனப்பெருக்க மண்டலமும் உடல் அமைப்பு ரீதியாக
எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் காணுகின்ற இந்த படத்தில் நமது 12ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இடம்பெற்ற படம்தான் இது. இதில் எதெல்லாம் பிரைமரி ஆர்கன், அதாவது முதல் நிலை இனப்பெருக்க உறுப்பு எது, அதற்கு அடுத்ததாக எதெல்லாம் துணை சுரப்பிகள், எதெல்லாம் துணை நாளங்கள், எதெல்லாம் புற இனப்பெருக்க உறுப்புகள் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொண்டாலே நீங்கள் கேள்வியை மிக எளிதாக எதிர்கொள்ள முடியும். நீங்கள் இதுவரை நடந்த கேள்வித்தாளை சற்று திருப்பி பார்த்தால் உங்களுக்கு அந்த புரிதல் ஏற்படும். ஆண் இனப்பெருக்க மண்டலமானது 4 பெரும் பிரிவுகளாக நீங்கள் பிரித்து படிக்கும் பொழுது உங்களுக்கு சந்தேகங்கள் அற்று மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். 2016 மற்றும் 17 2 ஆண்டுகள் தொடர்ந்து இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காணொளியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லைடில் இருக்கக்கூடிய கேள்விதான் 2 ஆண்டுகளும் தொடர்ந்து கேட்டிருக்கிறார்கள். ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் மொத்தம் 4 பகுதிகளாக சொன்னேன். மேலே இருக்கக்கூடிய ஓரிணை விந்தகம், அதற்கு அடுத்ததாக துணை நாளங்கள், துணை சுரப்பிகள், புற இனப்பெருக்க உறுப்புகள் என 4 பெரும் பிரிவுகளாக இருக்கிறது. ஓரிணை விந்தகத்தை பற்றி எலாபரேட்டாக பார்ப்போம். அதற்கப்புறம் துணை நாளங்கள். இப்போ துணை நாளங்கள்லையும் கேள்விகள் பெரும்பாலும் இடம்பெறுகிறது. எதெல்லாம் ஆணினப்பெருக்கத்திற்கு துணை செய்கிறது, இப்போ ஓரிணை விந்தகத்திற்கும் துணை நாளத்திற்கும் என்ன வேறுபாடு என்று முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓரிணை விந்தகம் என்பது 90% விந்தணுக்கள் உற்பத்தி ஆவதற்கு காரணகர்த்தாவாக இருப்பது ஓரிணை விந்தகம். துணை நாளங்கள் என்பவை அவற்றின் விந்தணுக்கள் உற்பத்தியாகி ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடத்துவதற்கு உறுதுணையாக இருப்பது தான் சுரப்பிகளும் நாளங்களும். இந்த புரிதல் உங்களுக்கு மிக மிக அவசியம். அப்போ துணை நாளங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை நாளத்தில் முதலாவதாக இருக்கக்கூடியது ரெட் டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. அதற்கு அடுத்ததாக விந்து நுண் நாளம், வாஸ் எஃப்ரண்டியா என்று அழைக்கக்கூடிய விந்து நுண் நாளங்கள். அதற்கு அடுத்ததாக விந்தணுக்கள் உற்பத்தி ஆகக்கூடிய மிக முக்கிய இடம் செமினிஃபெரஸ் டியூபுல் என்று அழைப்பார்கள். தமிழில் விந்தக மேல் சுருண்டக்குழல். தமிழ் வழியில் பயிலக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் ஆங்கில வார்த்தைகளும் தெரிந்து கொள்வது மிக முக்கியம். ஏனெனில் விந்தக மேல் சுருண்டக்குழல் என்றும் கேட்கலாம், நேரடியாக செமினிஃபெரஸ் டியூபுல் என்றும் கேட்கலாம். எனக்கு செமினிஃபெரஸ் டியூபுல் என்றால் என்ன என்று தெரியவில்லை என்கின்ற அந்த கேள்விக்கு இடமில்லாமல் நீங்கள் இரண்டுமே தெரிந்து கொள்வது நல்லது. மூன்றாவதாக விந்து நாளம், வாஸ் மேலே இருக்கக்கூடிய விந்து நுண்ணாளம் வாஸ் எஃப்ரண்டியா, விந்து நாளத்திற்கு வாஸ் டிஃபரண்டியா. இது 4 தான் விந்து நாளங்களாக செயல்புரிகின்றன. அதற்கு அடுத்ததாக துணை சுரப்பிகள். விந்தணுக்கள் உற்பத்தி ஆவதற்கு இந்த துணை சுரப்பிகளின் பங்களிப்பு மிக மிக அதிகம். ஓரிணை விந்து பைகள். விந்து திரவங்கள் எங்கு உற்பத்தி ஆகிறது என்றால் இந்த துணை சுரப்பிகள் 80% திரவங்கள் செமன் என்று அழைக்கக்கூடிய விந்து திரவமானது ஓரிணை விந்து பையிலிருந்து தான் உற்பத்தி ஆகிறது. விந்தணுக்கள் உற்பத்தியாகி அது நகர்ந்து செல்ல ஒரு மீடியமாக, ஒரு வழிகாலாக, வழித்தடமாக இருக்கக்கூடியதெல்லாம் யார் என்றால் துணை சுரப்பிகள். அதில் ஓர் இணை விந்து பைகள் உதவுகிறது. அதற்கு அடுத்ததாக கௌப்பர் சுரப்பிகள். கௌப்பர் சுரப்பி என்றாலும் பல்போ யூரித்திரல் சுரப்பி என்றாலும் இரண்டும் ஒன்றே. இது பிரத்யோகமாக பாலூட்டிகளில் காணப்படக்கூடிய ஒரு சுரப்பி. அதற்கு அடுத்ததாக புரோஸ்டேட் சுரப்பி. இப்போ பல்போ யூரித்திரல் சுரப்பிக்கும் புரோஸ்டேட் சுரப்பிக்கும் என்ன வேறுபாடு என்றால், கௌப்பர் சுரப்பி அல்லது பல்போ யூரித்திரல் சுரப்பி இரண்டுமே மிக முக்கியமாக இந்த விந்தணுக்கள் நகர்ச்சிக்கு உதவுகின்றன. அமில காரத்தன்மை நடுநிலையே ஆக்கப்பட வேண்டும். அப்பொழுது எவ்வாறு அது நிகழ்கிறது என்பதை நாம் அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். அதற்கு அடுத்ததாக புற இனப்பெருக்க உறுப்புகள். இந்த ஸ்லைடில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே கட்டாயம் இந்த ஆண்டு 2020 நடைபெறக்கூடிய தேர்வுகளில் இந்த பகுதியிலிருந்து கேட்பதற்கு மிக அதிக வாய்ப்பு இருக்கிறது. படமும் இந்த ஸ்லைடும் நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ஆண் இனப்பெருக்க மண்டலம். நாம் ஏற்கனவே பார்த்ததற்கும் இதற்குமான வித்தியாசம். இப்போ நம்ம ஏற்கனவே துணை சுரப்பிகளில்
புரோஸ்டேட் சுரப்பி என்று ஒரு சுரப்பியையும் பல்போயூரித்ரல் சுரப்பியும் பற்றியும் சொன்னோம். நீங்கள் படத்தில் காணும் பொழுது மிக தெளிவாக புரிந்திருக்கும். விந்து பைகளும் புரோஸ்டேட் சுரப்பி பல்போயூரித்ரல் சுரப்பி இந்த மூன்றிலிருந்தும் ஒரு கேள்வி கேட்கலாம். எப்படி கேட்கலாம் என்றால், விந்து பை என்பவை இணையானவை, பல்போயூரித்ரல் சுரப்பி என்பவையும் இணையானவை, ஆனால் புரோஸ்டேட் சுரப்பி என்பவை ஒன்று மட்டுமே. அப்பொழுது நீங்கள் இந்த கேள்வியை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விந்துப்பை 2, பல்போயூரித்ரல் சுரப்பி 2, ஒரே ஒரு சுரப்பி இருக்கக்கூடியது எது என்றால் அது புரோஸ்டேட் சுரப்பி. பெரும்பாலும் வயதான ஆண்களுக்கு இந்த புரோஸ்டேட் சுரப்பியானது வீக்கம் ஏற்படும் பொழுது சிறுநீர் கழிப்பதில் இன்னல்களுக்கு ஆளாவார்கள். ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதற்கு அடுத்ததாக ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை பற்றி பார்ப்போம். இப்போ விந்தகம்தான் ஆண் இனத்தின் முதன்மை பாலுறுப்பு. இட் இஸ் த பிரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். நம் பண்புகளுக்கு எல்லாம் அடிப்படையாக அமையக்கூடியது எது என்றால் விந்தகம்தான். இதனுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்றால் முட்டை வடிவ அமைப்பு. இவை விந்துப்பையில் அமைந்திருக்கிறது. நமக்கு அனைவருக்கும் தெரியும், ஆண் விந்தகமானது உடலுக்கு வெளியே காணப்படுகிறது. ஏன் என்கின்ற வினாவிற்கு விடை வேண்டும். இயல்பான உடல் வெப்பத்தில் வீரியமான விந்தணுக்கள் உற்பத்தி செய்ய இயலாது. ஏன் ஐயா என்றால், சாதாரணமாக உடல் வெப்பநிலையில் பெண்களுக்கு இருப்பது போன்று ஆண் இனப்பெருக்க மண்டலம் இருந்தால் அனைத்து விந்தணுக்களும் உடலை விட்டு வெளியேறிவிடும். ஒரு இனமே, மனித இனமே இந்த உலகில் இல்லாமல் போவதற்கு வாய்ப்புண்டு. ஸோ அதற்காக இயற்கையாகவே விந்தகமானது உடலுக்கு வெளியே இருக்கிறது. நம்ம அனைத்து ஆண்களும் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் என்று அழைக்கக்கூடிய ஒரு குளிரி ஊட்டியாக எது செயல்படுகிறது என்றால் விந்துப்பை. இவை வயிற்றறைக்கு வெளியே அமைந்து இயல்பான உடல் வெப்பநிலையை விட 2 முதல் 3 டிகிரிக்கு குறைவான வெப்பநிலையை விந்தகத்திற்கு அளிக்கிறது. அப்போ இந்த விந்துப்பை தான் உடல் வெப்பநிலையை தெர்மோ ரெகுலேட்டர் என்று அழைக்கக்கூடிய அந்த பணியை செய்யக்கூடியது. இப்பொழுது எப்படி கேள்வி இந்த பகுதியிலிருந்து கேட்கலாம் என்றால், விந்து செல் உற்பத்தி நமக்கு அனைவருக்கும் தெரியும். கேமிட்டோஜெனிசிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இனச்செல் உற்பத்தியில் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய விந்து செல் உற்பத்திக்கு வெப்ப நெறிப்படுத்தி மிக மிக அவசியம். அந்த விந்துப்பை தான் வெப்ப நெறிப்படுத்தியாக செயல்பட்டு விந்தணுக்கள் தொடர்ந்து உற்பத்தியாகி ஒரு இனம் தலைக்க உதவியாக இருக்கிறது. அப்போ விந்துப்பை தான் நம்ம என்ன என்று அழைக்கிறோம் என்றால் தெர்மோ ரெகுலேட்டர். ஸோ இதற்கு அடுத்ததாக ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய சுரப்புகள் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். இந்த படமும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். விந்துப்பை எங்கு இருக்கிறது, புரோஸ்டேட் சுரப்பி எங்கு இருக்கிறது, பல்போயூரித்ரல் சுரப்பி எங்கு இருக்கிறது என்பதை பற்றி. இதற்கு அடுத்ததாக விந்தகத்தின் உள் தோற்றம். நமக்கு தெரியும் ஓரிணை விந்தகம் காணப்படுகிறது என்று. இந்த விந்தகமானது விந்தணுக்களை எப்பொழுது தொடர்ந்து, இப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்குமான மிகப்பெரிய வேறுபாடே இதுதான். ஆண்கள் என்றால் பருவம் அடைந்து 12 முதல் 14 வயதில் பருவம் அடைந்தால் இறுதி வரை, அவர் டில் டெத், இறப்பு வரை தொடர்ந்து விந்தணுக்கள் உற்பத்தி ஆகும். பெண்களுக்கு அப்படி அல்ல. 50 ஆண்டுகளில் அவங்களுடைய அண்டணுக்கள் உற்பத்தி குறைந்துவிடும். அப்பொழுது எங்கே அந்த விந்தணுக்களானது உற்பத்தி ஆகிறது என்பதை இப்பொழுது புரிந்து கொள்வோம். விந்தகத்தில் தடுப்பு சுவரில் 200 முதல் 250 கதுப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கதுப்பும் 2 முதல் 4 விந்தக நுண்குழல். இந்த இடத்தில்தான் கேள்வி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விந்தணுக்கள் உற்பத்தி ஆகக்கூடிய மிக முக்கிய தளம் எது என்று கேட்டால் அந்த பகுதிதான் செமினிஃபெரஸ் டியூபுல், அதாவது தமிழில் விந்தக நுண்குழல், விந்து உற்பத்தி தளம். இங்கிருந்து தான் விந்தணுக்களானது உற்பத்தி ஆகிறது. ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் விந்தகத்தின் உட்புற தோற்றத்திலிருந்தும் கேள்விகள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுவும் நமது பாடப்புத்தகத்தில், என்சிஆர்டி புத்தகத்திலும் இருக்கிறது, நமது பாடப்புத்தகத்திலும் இந்த படம் இருக்கிறது. படம் சார்ந்த வினாக்கள் இந்த பாடத்திலிருந்து கேட்க இருப்பதால் படத்தை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது செமினிஃபெரஸ் டியூபுல் என்று அழைக்கப்படக்கூடிய விந்தக நுண்ணாளத்தில் எவ்வாறு விந்தணுக்கள் உற்பத்தியாகி கடத்தப்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம்.
விந்தகத்தின் உட்புற தோற்றத்தில் இரு வகை செல்கள் காணப்படுகின்றன. முதல் வகை செல் செர்டோலி செல், அல்லது இதற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது செவிலிச்செல், நர்வ் செல் என்று சொல்வார்கள். மற்றொரு வகை செல் விந்து உற்பத்தி செல்கள். ஆக விந்தகத்தின் உட்புற பகுதியில் காணப்படக்கூடிய, நம்ம உட்புறம் என்றாலே விலங்கியலில் அதை நாம் மெடுலா என்று அழைப்போம், வெளிப்புற பகுதியில் கார்டெக்ஸ். இதெல்லாம் அடிப்படை புரிதல். நம்ம கார்டெக்ஸ் பகுதியில் இரு வகை செல்கள் காணப்படுகின்றன. ஒன்று செர்டோலி செல்கள், மற்றொன்று விந்து உற்பத்தி செல்கள். அப்போ செர்டோலி செல்கள் என்று அழைக்கக்கூடிய இதனுடைய பணி என்ன என்று பார்த்தால், விந்தணு ஆக்கத்தின் பொழுது விந்து முதிர்வடையும் வரை அவற்றுக்கு உணவு ஊட்டமளிக்கிறது. எப்படி நம் வீட்டில் நமது அம்மா நமக்கு அப்பா உணவு அளிக்கிறார்களோ அதே மாதிரி விந்தகத்திற்குள் விந்தணுக்கள் நல்ல முறையில் 200 முதல் 300 மில்லியன் விந்தணுக்கள் உற்பத்தி ஆகின்றன. அத்தனை விந்தணுக்களுக்கும் உணவூட்டத்தை அளிக்கக்கூடிய அன்னையாக செயல்படக்கூடியவர் யார் என்றால் அவர்தான் செர்டோலி செல் அல்லது செவிலிச்செல்கள், பெயரிலே இருக்கிறது. இப்பொழுது செர்டோலி செல்களை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஹார்மோன், இங்கு நீங்கள் ஒரு மெக்கானிசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம் உடலில் FSH என்று அழைக்கப்படக்கூடிய, நீங்கள் ஏற்கனவே மற்ற வகுப்பில் படித்திருப்பீர்கள், கொனடோட்ராபிக் ஹார்மோன் FSH, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் LH என்று அழைக்கப்படக்கூடிய லுட்டினைசிங் ஹார்மோன், LTH என்று அழைக்கப்படக்கூடிய மம்மோட்ராபின், இவையெல்லாம் கொனடோட்ராபின். கோனாய்ட்ஸ் என்றால் இனச்செல், இனப்பெருக்க உறுப்புகளில் பங்கேற்கக்கூடிய அந்த ஹார்மோன். இவை பிட்ரூட்டியிலிருந்து கடத்தப்பட்டு செர்டோலி செல்கள் தூண்டப்படும். அப்பொழுதுதான் விந்தணு உற்பத்தியானது நடைபெறுகிறது. FSH ஹார்மோன் தூண்டுதல் எங்கிருந்து பெறப்படுகிறது என்றால் பிட்ரூட்ரி. நம் அனைவருக்கும் தெரியும், சுரப்பிகளின் தலைவன் பிட்ரூட்ரி. அங்கிருந்து செய்தியை பெற்று செர்டோலி செல்களானது விந்தணு உற்பத்திக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது உணவு ஊட்டமளித்து கொண்டே இருக்கிறோம். இந்த ஆண்டு கூட இந்த பகுதியிலிருந்து கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மற்றொரு வினா, இன்குபீன் இப்பொழுது அளவுக்கு அதிகமாக விந்தணுக்கள் உற்பத்தி ஆகிவிடுகிறது. அப்படி என்றால் அந்த விந்தணு உற்பத்தியை குறைப்பதற்கு இயற்கையாகவே நமது டெஸ்டிஸ் என்று அழைக்கக்கூடிய விந்தகத்தில் இன்குபீன் என்கின்ற ஒரு ஹார்மோன் செயல்புரிந்து எதிர்மறை பின்னூட்ட கட்டுப்பாடு, நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் என்று அழைப்பார்கள். விந்தணுக்களுடைய அளவு உற்பத்தி அதிகமானால் இன்குபீன் சுரந்து விந்தணு உற்பத்தியை குறைக்க சொல்லும். இந்த பகுதியை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஹார்மோன் பெயர் என்னவென்றால் இன்குபீன். இதனுடைய அந்த ப்ராசஸ் செயல்பாட்டுக்கு பெயர் என்றால் எதிர்மறை பின்னூட்ட கட்டுப்பாடு. இருவகை செல், ஒரு வகை செல் செர்டோலி செல், மற்றொன்று விந்தணு உற்பத்தி செல். அதற்கு அடுத்ததாக நீங்கள் படத்திலே மிக தெளிவாக நான் கோடிட்டு காட்டியிருக்கிறேன். உள்புறமாக இருக்கக்கூடிய பகுதியை நாம் மெடுல்லா என்று அழைத்தோம். இப்பொழுது நீங்கள் படத்தில் பார்க்கக்கூடிய பகுதி எதுவென்றால் அதுதான் செமினிஃபெரஸ் டியூபுல். செமினிஃபெரஸ் டியூபுலுடைய வெளிப்புற அடுக்கு, அந்த அடுக்குக்கு பெயர் என்னவென்றால் அந்த பகுதியில் தான் கார்டெக்ஸ் உள்ளது. கார்டெக்ஸில் உள்ள சிறப்பு வாய்ந்த செல்லுக்கு பெயர் என்ன என்று கேட்கலாம். அதற்கு பெயர் இடையீட்டு செல்கள் அல்லது லிட்டிக் செல்கள். இந்த இடையீட்டு செல், லிட்டிக் செல், ஏற்கனவே நாம் ஒரு செல் குறிப்பிட்டிருந்தோம், அவை செவிலிச் செல்கள் அல்லது செர்டோலி செல்கள். விந்து செல் ஆக்கத்தை தொடங்கும் ஒரு ஹார்மோன், ஆணின ஹார்மோன், ஆண் தன்மைக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் என்னவென்று கேட்டால் அது டெஸ்டோஸ்டீரான். இப்பொழுது உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். செர்டோலி செல்களுடைய வேலை விந்தணுக்கு உணவூட்டம் அளிப்பது மட்டுமே. இடையீட்டு செல்களின் வேலை என்னவென்றால் ஆண் இன ஹார்மோனை உற்பத்தி செய்யும். அந்த ஹார்மோனுக்கு பெயர் டெஸ்டோஸ்டீரான். இரண்டாம் நிலை பால் பண்பு என்று அழைக்கக்கூடிய மீசை முளைத்தல், தாடி, வாய்ஸ் மாடுலேஷன் என்று சொல்லக்கூடிய நம்ம இரண்டாம் நிலை பால் பண்புகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஹார்மோன் என்னவென்றால் டெஸ்டோஸ்டீரான். அதை சுரக்கக்கூடியது யார் என்றால் இந்த இடையீட்டு செல்கள், ICSH, இன்டர்ஸ்டீசியல் செல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அது இடையீட்டு செல். நீங்கள் இந்த படத்திலே மிக தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். இது கார்டெக்ஸில் காணப்படும். அந்த கேள்வி கூட கேட்பதற்கு வாய்ப்புண்டு. இப்பொழுது நாளமில்லா சுரப்பி தன்மையை
பெற்றிருக்கக்கூடிய ஒரு இனப்பெருக்க உறுப்புகளில் எந்த செல்கள் என்றால் அது இடையீட்டு செல்கள் தான். நாளமில்லா சுரப்பி என்றால் என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாளமுள்ள சுரப்பிகள், இப்பொழுது நமக்கு உமிழ்நீர் சுரக்கிறது, கண்ணீர் சுரக்கிறது என்றால் அவையெல்லாம் நாளமுள்ள சுரப்புகள். நாளமில்லா சுரப்புகள் நாம் பிட்ரூட்டியின் நேரடியான கட்டுப்பாட்டில் சுரக்கக்கூடியது. அவையெல்லாம் யார் என்றால் இந்த இடையீட்டு செல்கள் சுரக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரான். மிக மிக முக்கியமானது, நோய் தடையாப்பு திறன் பெற்ற பிற செல்களும் இந்த பகுதியில் காணப்படுகிறது. இன்று பல்வேறு நோய்களாக இப்பொழுது கூட நம்ம எல்லாம் ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா நோய் பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துவதாக ஆய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த ஆய்வுகளில் கூட இந்த நோய் கிருமிகள் எங்கு வந்து தங்குகிறது என்றால் இந்த விந்தகத்துடைய இந்த இடையீட்டு செல்கள் தான் இருக்கிறது. நாம் இப்பொழுது அந்த பகுதியை பார்ப்போம். நமக்கு ஏற்கனவே நோய் தடையாப்பு திறன் பெற்ற பிற செல்கள் என்ன, நம்மளுடைய இந்த டெஸ்டோஸ்டிரான் இடையீட்டு செல்கள் என்ன, இந்த ரெண்டுக்கும் வேறுபாடு புரிந்திருப்போம். வெள்ளையணுக்கள் என்று அழைக்கக்கூடிய நம் நோய் தடையாப்பு திறனுக்கு மிக முக்கிய பங்கு அளிக்கக்கூடியது யார் என்றால் வெள்ளையணுக்கள். அதிலும் குறிப்பாக ஏபிசி, ஆன்டிஜன் பிரசன்டிங் செல்ஸ், அவற்றிலும் முக்கியமானது மேக்ரோபேஜ்கள், விழுங்கு செல்கள். ஆன்டிஜனானது வெளிப்பொருட்களானது உடலுக்குள் வரும்பொழுது இந்த மேக்ரோபேஜ்கள் என்ன செல்கள் என்றால் இதற்கு மிக எளிய பொருள் விழுங்கு செல்கள். நோய்க்கிருமி வந்தால் உடனடியாக இவற்றை நோய்க்கிருமியை விழுங்கக்கூடிய அந்த தன்மை இருக்கக்கூடிய மேக்ரோபேஜ்கள் மோனோசைட், லிம்போசைட். நீங்கள் கூட மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். 3 செல்கள், நியூட்ரோஃபில், ஈசனோஃபில், பேசோஃபில், இது 3 ஃபில், மீதி 2 சைட்டு, லிம்போசைட், மோனோசைட். மோனோசைட் என்பவை அளவில் மிக பெரியவை, லிம்போசைட் என்பவை அளவில் மிகச் சிறியவை. இவை அனைத்தும் எதனுடைய பங்களிப்பு ஆற்றுகிறது என்றால் நோய் தடையாப்பு திறன் இருக்கிறது. இவை எங்கும் காணப்படலாம், மற்ற பகுதியில் இருப்பது போன்று விந்தகத்திலும் காணப்படலாம். அதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் எந்த பகுதியில் சார் காணப்படும் அப்படின்னா இந்த இடையீட்டு செல்கள் இருக்கக்கூடிய, அதாவது செமினிஃபெரஸ் டிபியூலுடைய மேல்புற பகுதி, கார்டெக்ஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த பகுதியில் காணப்படும். இதுவும் கேள்வியில் இடம்பெறலாம். ஸோ நோய் தடையாப்பு திறன் பெற்ற செல்கள் எங்கு காணப்படும் என்றால் இடையீட்டு செல்கள் காணப்படக்கூடிய அந்த பகுதியில். CD4 என்று ஒரு செல் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். இது கூட ஒரு கேள்வியில் அமையலாம். எவ்வாறு என்றால் எய்ட்ஸ் நோயாளிகள், இப்பொழுது HIV அந்த மாதிரியான நோய் கிருமிகள் எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய, அதை எதிர்த்து HIV எதிர்த்து செயல்படக்கூடிய செல் என்னவென்றால் அந்த CD4 T செல்களில் ஒரு வகை. ஓகேங்களா, T அண்ட் B செல். நமக்கு தெரியும் T செல் எல்லாம் எதற்கு பயன்படுகிறது, வைரஸை அளிக்கக்கூடியது என்பதை அடிப்படை புரிதல். நீட் தேர்வுகளிலும் மற்ற தேர்வுகளுக்கும் மிக முக்கிய விஷயமே அதுதான். புரிதலை அடிப்படையாக கொண்டது தான் இந்த நீட் தேர்வு. ஸோ நீங்கள் இந்த புரிதல் உங்களுக்கு அடிப்படையிலே இருக்க வேண்டும். T செல்கள் என்ன வேலையை செய்யும் என்றால் அவை வைரஸை அளிக்கும். அப்பொழுது B செல்கள் என்ன வேலையை செய்யும் என்றால் பாக்டீரியாவை அளிக்கும். ஸோ இதுவும் எங்கே காணப்படுகிறது என்றால் நம்முடைய இந்த விந்தகத்தில் காணப்படுகிறது. ஆண் இனப்பெருக்க மண்டலத்தோடு தொடர்புடைய துணை நாளங்கள் எவை என்று நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செமினிஃபெரஸ் டிபியூல் என்று அழைக்கப்படக்கூடிய விந்தக நுண்குழல் தான் விந்து உற்பத்தியுடைய அடிப்பகுதி. இதிலிருந்து எங்கு விந்தணுக்கள் செல்லும் என்றால் ரெட் டெஸ்டிஸ். அதற்கு அடுத்ததாக விந்து மேல் சுருண்ட குழல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த விந்து மேல் சுருண்ட குழலுக்கு வேறொரு பெயர் எபிடெடிமிஸ், ஆங்கிலத்தில் எபிடெடிமிஸ் என்று அழைப்பார்கள். ஸோ விந்தணுக்கள் உற்பத்தியாகி எங்கு தற்காலிகமாக சேமிக்கப்படும் என்ற வினா கேட்கலாம். அந்த பகுதி தான் எபிடெடிமிஸ், விந்தக மேல் சுருண்ட குழல். ஸோ இந்த படத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். அதற்கு அடுத்ததாக இப்பொழுது ஒரு படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த விந்தணுக்கள் விந்தகத்திலிருந்து உற்பத்தியாகி எவ்வாறு நகர்ச்சி பெறுகிறது, இந்த கேள்வி உங்களுக்கு நேரடியாக கேட்பதற்கு வழி உண்டு. விந்து நுண்குழல், ரெட் டெஸ்டிஸ், விந்து நுண்ணாளங்கள், விந்தக மேல் சுருண்ட குழல், விந்து நாளங்கள், விந்து உந்து நாளம், சிறுநீர் வடிகுழாய், சிறுநீர் புறத்துவாரம். இந்த பகுதியை நீங்கள் புரிந்து கொண்டாலே ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு தெளிவாக நீங்கள் நேரடியாக விடை எழுத முடியும். ஸோ
இந்த விந்தணுக்கள் விந்தகத்திலிருந்து உற்பத்தியாகி எவ்வாறு நகர்ச்சி பெறுகிறது என்பதை இந்த படத்தில் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு அடுத்ததாக செமினல் பிளாஸ்மா. இப்பொழுது விந்தணுக்களில் இருக்கக்கூடிய தன்மை என்ன என்றால், விந்து பையில் செமினல் பிளாஸ்மா காரத்தன்மையுள்ள திரவத்தை சுரக்கும். இதை நியூட்ரலைஸ் பண்ணுவதற்கு, நடுநிலைமை பண்ணுவதற்காக நம்ம புரோஸ்டேட் கிளாண்டில் சுரக்கக்கூடியது தான் அமிலத்தன்மை. ஸோ நடுநிலைமை ஆக்கல் ஏற்படும். ஏற்கனவே ஒரு வினா கேட்டிருக்கிறார்கள், செமினல் பிளாஸ்மாவில் என்னென்னலாம் காணப்படும் அப்படி என்றால் ஃப்ரக்டோஸ். அப்போ விந்தணுவில் இருக்கக்கூடிய இந்த செமனில் என்ன சார் டேஸ்ட் அப்படின்னா ஃப்ரக்டோஸ், வேறு ஒன்றும் இல்லை, கார்போஹைட்ரேட், அதனுடைய எளிய மூலக்கூறு. அஸ்கார்பிக் அமிலம் இருக்கும், புரோஸ்டோகிளாண்டின் இருக்கும். விந்து திரவத்தை உறைய வைக்கும் நொதியான வெசிகுலேஸ் போன்ற பகுதியெல்லாம் இந்த செமினல் பிளாஸ்மா, வேறு ஒன்றும் இல்லை. செமினல் பிளாஸ்மா என்பது திரவ பகுதி. அந்த திரவத்தின் உள்புறமாக காணப்படக்கூடியது விந்தணுக்கள். திரவம் இருந்தால்தான் திரவத்தின் வழியாக விந்தணுக்கள் நகர்ச்சி ஏற்படும். இப்போ விந்தணு நகர்ச்சிக்கு அந்த வளவளப்பு தன்மைக்கு காரணமான சுரப்பி எது சார் அப்படி என்றால் அது பல்போ யூரித்திரல் சுரப்பி. இதெல்லாம் கேள்வி நேரடியாக இடம்பெறுவதற்கு வாய்ப்புண்டு. பல்போ யூரித்திரல் சுரப்பி எந்த தன்மைக்கு உதவுகிறது என்றால் வளவளப்பு தன்மை. ஸோ செமினல் பிளாஸ்மா விந்து ரெண்டும் சேர்ந்துதான் விந்து திரவம், ஆங்கிலத்தில் செமன் என்று அழைக்கிறோம். அதற்கு அடுத்ததாக புற இனப்பெருக்க உறுப்புகள். இந்த இனப்பெருக்க உறுப்பு கடைசி பகுதி விந்தகத்திலிருந்து விந்தணுக்கள் கடைசியாக வெளியேறக்கூடிய அந்த பகுதி எதுவென்றால் ஆண்குறி. சிறப்பு வகை திசுக்களால் ஆனது, பருத்த முனைப்பகுதி காணப்படும். இந்த முனைப்பகுதியை பற்றி கூட கேட்கலாம். அதுக்கு பேர் கிளான்ஸ் ஃபீனிஸ். அதனுடைய அடிப்புற பகுதிக்கு இன்று நாம் எல்லோரும் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா என்ற பகுதியும் இருக்கிறது. அதாவது ஆண்குறியுடைய பருத்த அந்த நுனிப்பகுதியின் அடிப்பகுதிக்கு பேர் தான் கொரோனா பீனிஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக இதுவரை நாம் பார்த்தது ஆண் இனப்பெருக்க மண்டலம். ஆண் இனப்பெருக்க மண்டலத்திற்கும் பெண் இனப்பெருக்க மண்டலத்திற்கும் அமைப்பு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு வேறுபாடுகள் காணப்படுகிறது. ஏனெனில் கரு வளர்ச்சி நடைபெறக்கூடிய இடம் பெண் பகுதி. ஸோ பெண்ணில் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை போன்றே ஓரினை அண்டகங்கள், ஓரினை அண்ட நாளங்கள், கருப்பை வாய், செர்விக்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய கருப்பை வாய், பெண் கலவிக்கால்வாய், வெஜைனா, பெண்குறி. ஸோ பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் என்ன நிகழ்வு நடைபெறுகின்றால், ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் நேரடியாக விந்தணுக்கள் உற்பத்தியாகி வெளியேறுகின்றன. ஆனால் பெண்ணில் ஒவ்வொரு மாதவிடாய் சுழற்சியும் முடிந்து 14வது நாளில் மிக முக்கிய நிகழ்வு நடைபெறும். அதற்கு பெயர் அண்டம் வெளியேற்றல், ஓவிலேஷன். அதற்கு அடுத்ததாக கருவுறுதல். 14வது நாள் அண்டணுவும் விந்தணுவும் ஒன்று சேரக்கூடிய அந்த நிகழ்வு தான் கருவுறுதல். கருவுறுதல் நடைபெற்ற பின் கர்ப்பமாதல், மகப்பேறு, குழந்தை பேறு, இப்படி அமைப்பு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எது உதவுகிறது என்றால் பெண் இனப்பெருக்க மண்டலம். நீங்கள் இந்த படத்தில் மிக தெளிவாக தெரியும். அண்டங்கள் தான் பெண்ணுடைய முதன்மை பாலுறுப்பு. பிரைமரி செக்ஸ் ஆர்கன் எது என்று அழைத்தால், அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் எது என்று அழைத்தால் அதுதான் அண்டகங்கள். ஆணாக இருந்தால் விந்தகம். இது எந்த செல்களால் ஆனது என்று கூட கேட்கலாம். கன சதுர வடிவ எபித்தீலிய செல்கள். இது இனச்செல் எபித்தீலியத்தால் சூழப்பட்டிருக்கும். இந்த படத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஏற்கனவே நான் சொல்லது போன்று வெளிப்புற பகுதிக்கு பேர் கார்டெக்ஸ், உள்புற பகுதிக்கு பெயர் மெடுல்லா. இப்போ அண்டகமானது ஓவரி என்று அழைக்கப்படக்கூடிய அண்டகங்கள் எங்கு உற்பத்தி ஆகிறது என்றால், இந்த அடர்த்தியான பகுதி கார்டெக்ஸ், அதில் துகள் போன்ற அமைப்பு இருக்கும். மெடுல்லா பகுதி இரத்த குழாய்களும் நரம்பிலை கொண்ட தளர்வான திசுக்கள் காணப்படும். இந்த திசுக்களானது ஓவரி என்று அழைக்கக்கூடிய அண்டகங்கள் மீசோவெரியம் என்னும் தசை நார்களால் நம் உடலோடு இணைக்கப்பட்டிருக்கும். இதையெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் கேள்விக்கான ஒரு பகுதி. பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் ஓரினை அண்டகம், துணை நாளங்களை பாருங்கள். ஃபெலோப்பியன் நாளம், கருப்பை, கலவிக்கால்வாய், இது 3 தான் துணை நாளங்களில் இடம்பெறுகின்றன. துணை சுரப்பிகள், இதில் 2 சுரப்பிகள் இருக்கிறது. அது அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்ப்போம். புற இனப்பெருக்க உறுப்புகளில் 4 காணப்படுகிறது. அது பேரிதழ், சிற்றிதழ், கன்னித்திரை, சுமரி. இந்த 4ம் புற இனப்பெருக்க உறுப்புகள். பெண்கள் இது மிக முக்கியம். அதற்கு அடுத்ததாக பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய துணை சுரப்பிகள் கலவிக்கால்வாய் பகுதியில், வெஜைனா பகுதியில் காணப்படுகின்றன. அது பார்த்தோலின் சுரப்பி,
மற்றொன்று ஸ்கீன் சுரப்பி. இந்த 2 சுரப்பிகளும் எதற்கு உதவுகிறது என்றால், ஆண்களில் எவ்வாறு பல்போ யூரித்ரல் சுரப்பியும் புரோஸ்டேட் சுரப்பியும் உதவுகிறதோ அதே மாதிரி இந்த 2 சுரப்பிகளும் பெண்களில் வளவளப்பு தன்மைக்கு காரணமாக அமைகிறது. ஸோ இது இரண்டுமே மிக முக்கியமான துணை சுரப்பிகள். உங்களுக்கு பார்த்தோலின் என்றால் பெண்கள், பல்போ யூரித்ரல் என்றால் ஆண்கள். ஸ்கீன் சுரப்பி என்பது பெண்களில் காணப்படக்கூடிய ஒரு சுரப்பி. இந்த சுரப்பியின் பெயர் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் ஃபெல்லோப்பியன் நாளம் அல்லது அண்ட நாளத்தின் பகுதிகள் யாவை? ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை போன்றே இதிலும் கேள்விகள் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது. அண்டகத்திற்கு மிக அருகில் உள்ள பகுதி எது? அந்த கேள்வி இடம்பெறலாம். ஃபிம்ப்ரியே, தமிழில் நுண்ணீர்ச்சிகள். நுண்ணீர்ச்சியை தொடர்ந்து, அதாவது ஃபிம்ப்ரியாவை தொடர்ந்து இருக்கக்கூடிய பகுதிக்கு பெயர் இன்ஃபென்டிபுலம். இன்ஃபென்டிபுலத்திற்கு மிக அருகில் உள்ள பகுதிக்கு பெயர் ஆம்புல்லா, மிக பெரிய பகுதி. அதற்கு அடுத்த பகுதி இஸ்மஸ், இதுதான் மிக குறுகிய பகுதி. இந்த 4 பகுதியில் இன்னும் கேள்வி கேட்கலாம். ஸோ ஃபெல்லோப்பியன் நாளமானது 4 பகுதிகளை கொண்டது. ஃபிம்ப்ரியே, இன்ஃபென்டிபுலம், ஆம்புல்லா, இஸ்மஸ். ஸோ இதனுடைய தொடர்ச்சி கருப்பையோடு இணையும். அதற்கு அடுத்ததாக கருப்பையில் 3 பகுதிகள் காணப்படும். எண்டோமேட்ரியம், மயோமேட்ரியம், பெரிமேட்ரியம். அந்த கருப்பையானது பேரிக்காய் வடிவத்தில் காணப்படும். பெரிமேட்ரியம் மெல்லிய அடுக்கு, மயோமேட்ரியம். இந்த தசைகள் தான் நம் உடலில் காணப்படக்கூடிய தசைகளிலும் இதுவும் ஒரு வலுவான தசை. ஸோ குழந்தை பேரின் பொழுது இந்த தசையுடைய பங்களிப்பு மிக மிக அதிகம். அந்த தசையின் பெயர் மயோமேட்ரியம், அதாவது நடுப்படையில் இருக்கக்கூடிய அந்த தசை. எண்டோமேட்ரியம் தான் மாதவிடாய் சுழற்சிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது எதுவென்றால் அந்த எண்டோமேட்ரியம். எண்டோமேட்ரியத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு மாற்றங்களால் தான் மாதவிடாய் சுழற்சியானது அதில் பங்கேற்கிறது. அதற்கு அடுத்ததாக செர்விக்ஸ், கருப்பை வாய்ப்பகுதி, செர்விக்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பகுதி. அதுக்கு அடுத்ததாக கருப்பையுடைய வாய்ப்பகுதி, செர்விக்கல் கெனால். கடைசியாக இருக்கக்கூடியதான் வெஜைனா என்று அழைக்கக்கூடிய கலவி கால்வாய். ஆண் பெண் உடல் உருவின் பொழுது, அதாவது வெஜைனா பகுதியில்தான் ஆணுடைய ஆண்குறியானது செலுத்தப்படுகிறது. கடைசியாக ஆணிற்கும் பெண்ணிற்குமான மிகப்பெரிய வேறுபாடு, எச்ச உறுப்பாக காணப்படக்கூடியது ஆண்களில் மார்பகம். ஆனால் பெண்களில் இவை மாறுபாடு அடைந்து ஒரு வியர்வை சுரப்பி. ஆண்களிலும் காணப்படுகிறது, ஆனால் அவை வளர்ச்சி அடையாமல் எச்ச உறுப்பாக இருக்கிறது. ஆனால் பெண்களில் வியர்வை சுரப்பியின் மாறுபாடு தான் எதுவாக மாறி இருக்கிறது என்றால் அதுதான் மார்பகங்கள். மார்பகங்களில் முனைப்பகுதியில் ஏரியோலார் சுரப்பிகள் காணப்படுகின்றன. ஆண்களில் எவ்வாறு விந்தகமானது நோய் தடையாப்பு திறன் கொண்ட செல்கள் இருக்கிறதோ அதே போன்று பெண்களின் மார்பகத்தின் முனைப்பகுதியில் எண்ணெய் சுரப்பிகள் காணப்படுகிறது. அதை சுரக்கக்கூடிய அந்த பகுதி எதுவென்றால் அது ஏரியோலார். மெலனின் அதிகமாக காணப்படும். குழந்தையானது பால் குடிக்கும் பொழுது நோய் தொற்றை தடுப்பதற்காக இயற்கையாகவே அமைந்தது தான் அந்த பெண்ணுடைய மார்பகத்தில் காணக்கூடிய அந்த முனைப்பகுதி. அதற்கு அடுத்ததாக மார்பகத்தின் அளவிற்கும் பால் சுரப்பும் திறனுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. ஸோ மார்பகத்தின் அளவிற்கும் பால் சுரத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்றால் அந்த மாதிரி எந்த தொடர்பும் இல்லை. இது உடல் ரீதியான அமைப்பு. ஸோ நீங்கள் ஆண் பெண் இனப்பெருக்க மண்டலத்தை தெளிவாக புரிந்து கொண்டாலே இதில் கேட்கக்கூடிய 4 முதல் 5 வினாக்களை மிக எளிதில் அணுகலாம். அதற்கு அடுத்ததாக இதனை ஒட்டி இருக்கக்கூடிய கேள்வி பகுதியை இப்பொழுது பார்ப்போம். இப்பொழுது கேள்வி பகுதிக்கு செல்வோம். மனித இனப்பெருக்க மண்டலத்தில் 4 கேள்விகள் கேட்பார்கள் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதனால் சிறுநீரக இனப்பெருக்க பாதையில் தோன்றும் நோய்களை கட்டுப்படுத்தும் இனப்பெருக்க சுரப்பி எது? இப்பொழுது ஆண் இனப்பெருக்க மண்டலம், பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் இப்பொழுது ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விந்துப்பை, புரோஸ்டேட் சுரப்பி, பல்போ யூரித்ரல் சுரப்பி, விதைப்பை. அப்போ சிறுநீரகத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய சுரப்பி எது என்பதை இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். அப்போ விந்துப்பை என்ன வேலையை செய்கிறது, புரோஸ்டேட் சுரப்பி என்ன வேலையை செய்கிறது, பல்போ யூரித்ரல் சுரப்பி என்ன வேலையை செய்கிறது, விந்துப்பை என்ன வேலையை செய்கிறது என்று புரிந்தாலே இதில் கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கும் நீங்கள் எளிதாக விடை தேடலாம். ஸோ முதல் கேள்வியாக
சிறுநீரக இனப்பெருக்க பாதையில் தோன்றும் நோய்களை கட்டுப்படுத்தும் இனப்பெருக்க சுரப்பி. அப்போ உங்களுக்கு எங்கே தோன்ற வேண்டும் ஆன்சரு? இம்யூனாலஜிக்கல் காம்பிட்டன்ஸ், நோய் தடையாப்பு திறன் கொண்ட செல்கள் எங்கு காணப்படுகிறது என்றாலே உங்களால் எளிதில் விடை சொல்ல முடியும். அப்போ சிறுநீரக இனப்பெருக்க பாதையில் தோன்றக்கூடிய நோயை கட்டுப்படுத்தும் இனப்பெருக்க சுரப்பி எதுவென்றால் பல்போ யூரித்திரல் சுரப்பி. இது இணையாக காணப்படுமா அல்லது ஒரே ஒரு சுரப்பி காணப்படுமா என்றால் இணை சுரப்பி. இப்படியும் கேள்வி கேட்கலாம். அதுவென்றி மற்றொரு கேள்வியும் இதில் இருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்போ யூரித்திரல் சுரப்பிக்கும் மேலே காணப்படக்கூடிய புரோஸ்டேட் சுரப்பிக்கும் என்ன வேறுபாடு? பல்போ யூரித்திரல் சுரப்பி 2 இணையாக காணப்படும். புரோஸ்டேட் சுரப்பி ஒன்று மட்டும்தான் காணப்படும். பல்போ யூரித்திரல் சுரப்பி பெண்களில் காணப்படக்கூடிய எந்த சுரப்பிக்கு ஒப்புமையாக காணப்படுகிறது? அந்த கேள்விக்கும் இங்கு விடை இருக்கிறது. இப்போ ஆண்களில் நோய் தொற்றுக்கு காரணமாக இருந்தால் அதை எதிர்த்து போராடக்கூடிய அந்த சுரப்பியாக இருக்கக்கூடியது பல்போ யூரித்திரல் சுரப்பி. அப்பொழுது பெண்களுக்கு என்றால் அங்கு பார்த்தோலின் சுரப்பி. நாம் அங்கு மற்றொரு கேள்வியில் பார்ப்போம். அதற்கு அடுத்த கேள்வி, மனித ஆண்களில் விந்தணு பிளாஸ்மாவில் அதிகம் காணப்படுவது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்பொழுது விந்தணுக்களுக்கு என்ன சுவை இருக்கும் என்கின்ற அடிப்படை கேள்வி நம் அனைவருக்கும் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம அடிப்படை உணவு மூலக்கூறுகள் என்று அழைக்கக்கூடிய பேலன்ஸ் டயட் என்று சொல்லுவோம். அதாவது கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு. இந்த கார்போஹைட்ரேட் ஆனது எளிய மூலக்கூறுகளாக மாற்றப்படுகிறது. அந்த எளிய மூலக்கூறுகள் என்னவென்றால் அதுதான் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் என்று நம் பாடப்பகுதியில் படித்திருப்போம். இந்த தேசிய முகமையால் கேட்கப்படக்கூடிய கேள்வியெல்லாம் அப்படித்தான் இடம்பெறுகிறது. அடிப்படையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருளில் இருந்து தான் இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய அந்த செரித்தலுக்கு பின் கார்போஹைட்ரேட் என்னவாக மாற்றப்படுகிறது என்றால் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸாக மாற்றப்படுகிறது. ஸோ மனிதனுடைய ஆணுடைய விந்தணு பிளாஸ்மாக்குள் என்ன காணப்படுகிறது என்றால் ஃப்ரக்டோஸா, கூடவே இருக்கக்கூடிய கால்சியம். அது என்ன உங்களுக்கு தெரியும், கால்சியம் என்பது தனிமம். எந்த தனிமம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்த ஆப்ஷன் குளுக்கோஸ், கால்சியம். ரிபோஸ் நமக்கு தெரியும், ஆர்என்ஏ, டிஎன்ஏ. இந்த ரைபோ நியூக்ளிக் அமிலம் காணப்படுமா அல்லது பொட்டாசியம், கால்சியம் இருக்குமா அல்லது டிஎன்ஏ காணப்படுமா, டெஸ்டோஸ்டிரானா, பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய பகுதி என்ன? இந்த 3 நீட்டில் கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்திற்கும் ஓர் விடை நீங்கள் நேரடியாக தேர்ந்தெடுப்பது உங்கள் மதிப்பெண்ணை குறைப்பதற்கு வாய்ப்பாக அமையும். ஸோ இதற்கான விடை என்னவென்றால் ஃப்ரக்டோஸ், கால்சியம். ஃப்ரக்டோஸ், கால்சியம். கால்சியம் என்பது தனிமம், ஃப்ரக்டோஸ் என்பது மோனோசாக்கரைட். ஸோ மற்ற விடை ஏன் வரவில்லை என்கின்ற அந்த வினாவும் உங்களுக்கு புரிந்திருக்கும். டெஸ்டோஸ்டிரான் என்பது ஆணின ஹார்மோன், டிஎன்ஏ என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மற்ற ஆப்ஷனையும் பார்க்கணும். அதற்கு அடுத்தது விந்தகத்தில் காணப்படக்கூடிய 2 வகை செல்கள் பார்த்தோம். கார்டெக்ஸ் பகுதியில் ஒரு செல் இருக்கும், அதற்கு பெயர் என்ன? அதுதான் இந்த செர்டோலி செல். ஸோ விந்தகத்தின் வெளிப்புற பகுதியில் காணப்படுமா, நம்ம நேரடியாக எங்கு காணப்படும் என்றால் எளிமையாக நீங்கள் விடை எழுதி அனைவரும் மதிப்பெண் பெற்றுவிடலாம். இது தேசிய அளவில் நடைபெறக்கூடிய ஒரு போட்டித் தேர்வு. ஸோ இந்த கேள்வியை நீங்கள் ஊன்றி கவனிக்க வேண்டும். செர்டோலி செல்கள் காணப்படும் இடம் எது? விந்தகத்தின் வெளிப்புறமா, விந்து நாளத்தின் பகுதியா, அல்லது விந்து மேல் சுருள் குழலா, அல்லது விந்தக நுண்குழல் பகுதியா? இது ஆங்கிலத்தில் கூட கேட்கலாம். விந்தக நுண்குழல் என்றால் நம்ம ஏற்கனவே சொன்னோம், செமினிஃபெரஸ் டியூபுல். விந்தக மேல் சுருள் குழல் என்றால் எபிடெடிமிஸ். ஸோ இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ செர்டோலி செல்கள் எங்கு காணப்படும் என்றால் விந்தக நுண்குழல். அப்போ விந்தகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த செல்களான செர்டோலி செல்கள் இருக்கக்கூடிய பகுதி விந்தக நுண்குழல் பகுதி. இதற்கு ஆங்கிலத்தில் என்ன பெயர் சொல்லுங்க பார்க்கலாம்? அதுதான் செமினிஃபெரஸ் டியூபுல், தமிழில் விந்தக நுண்குழல். நீங்கள் அந்த பகுதியை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு அடுத்ததாக விந்தணு பிளாஸ்மாவில் திரவ பகுதியை வழங்குவது. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், விந்தணு தனியாக இருக்கும், அதுலேயே திரவம், இப்போ மொட்டிலிட்டிக்கு அதாவது நகர்ச்சிக்கு சில சுரப்பிகள் உதவுகிறது என்று பார்த்தோம். அது எந்தெந்தெல்லாம் சுரப்பி இதற்கு உதவுகிறது என்றால் பாருங்கள், இந்த மாதிரியான வினாக்கள் தான்
அதிக அளவில் இடம்பெற வாய்ப்புண்டு. விந்து கொள்பையா, புரோஸ்டேட் சுரப்பியா, சிறுநீர் புறவழியா யூரித்திராவா அல்லது பல்போ யூரித்திரல் சுரப்பி, இப்படி எளிமையாக கேட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் என்ன செய்திருக்கிறார் பாருங்கள், இதில் 2 ஆப்ஷன், அதாவது 2 இதுவும் சரியாக இருக்கலாம் அல்லது 2 தவறாக இருக்கலாம். நீங்கள் தேசிய தேர்வு முகமையால் கேட்கப்படக்கூடிய பெரும்பாலான வினாக்கள் இந்த வகையில் இருக்கும். ஸோ நீங்கள் நேரடியாக விடை எழுதுவது உங்கள் மதிப்பெண்ணை குறைக்கலாம். ஸோ இந்த விந்தணு பிளாஸ்மா திரவ பகுதி எந்த பகுதியில் இருக்கும் என்றால், ஸோ பாருங்கள், விந்து கொள்பை மற்றும் புரோஸ்டேட் சுரப்பி. இப்போ ஏற்கனவே நமக்கு தெரியும், விந்து கொள்பையில் தான் 80% விந்தணுக்கள் உற்பத்தி ஆகிறது. புரோஸ்டேட் சுரப்பியானது என்ன சுரக்கும் என்றால், இந்த வளவளப்பு திரவத்தை சுரக்கக்கூடிய அந்த பணியை செய்யும். இந்த 2ம் சேர்ந்தது தான் அந்த திரவத்தை, உங்களுக்கு தெரியும், சிறுநீர் புறவழி வெளியேறக்கூடிய அமைப்பு. பல்போ யூரித்திரல் சுரப்பியும் அந்த வளவளப்பு தன்மைக்கு காரணமானது. ஆனால் 2 இணை காணப்படும். புரோஸ்டேட் என்பது ஒரே ஒரு சுரப்பி. ஆண்களுக்கு வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சுரப்பி எது என்று கூட கேட்கலாம். அதற்கு அடுத்த வினா பாருங்கள், இன்குபீன் ஹார்மோன் குறித்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. நம் பெரும்பாலான மாணவர்கள் செய்யக்கூடிய தவறு இங்குதான். கேள்வியை முழுமையாக வாசிக்க வேண்டும். இன்குபீன் ஹார்மோன் குறித்த சரியான கூற்று என்றும் கேட்கலாம், தவறான கூற்றை தேர்ந்தெடு என்று கேட்கலாம். ஸோ கேள்வித்தாளை நீங்கள் மிகவும் ஊன்றி படிக்க வேண்டும். இந்த கேள்வி சரியான கூற்று. செர்டோலி செல்கள் நமக்கு தெரியும், செமினிஃபெரஸ் டியூபில் இருக்கக்கூடிய செல்கள். அது உற்பத்தி செய்யப்பட்டு நேர்மறை பின்னூட்ட கட்டுப்பாட்டை மேற்கொள்கிறதா அல்லது செர்டோலி செல்கள் உற்பத்தி செய்யப்பட்டு எதிர்மறை பின்னூட்ட கட்டுப்பாட்டை மேற்கொள்கிறதா, லிட்டிக் செல்களை உற்பத்தி செய்யப்பட்டு நேர்மறை பின்னூட்ட கட்டுப்பாட்டை மேற்கொள்கிறதா அல்லது லிட்டிக் செல்களால் உற்பத்தி செய்யப்பட்டு எதிர்மறை பின்னூட்ட கட்டுப்பாடு. கேள்வி மிக நீண்டதாக உங்களுக்கு தெரியலாம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது 2 விஷயங்கள் இந்த கேள்வியிலிருந்து. இன்குபீன் என்றாலே அவை குறைக்கக்கூடிய ஹார்மோன். அப்போ குறைக்கிறது அப்படின்னாவே எதிர்மறை. இப்போ 4 ஆப்ஷன் இருக்குது, நேர்மறையை நீங்கள் எடுத்துடலாம். அப்போ எதிர்மறை, அப்போ எதிர்மறையில் லெட்டிக் செல்களா செர்டோலி செல்களா என்கின்ற 2 ஆப்ஷனில் வரணும். 4 ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு 2 ரிஜெக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு அடுத்தது எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சூஸ் பண்ணுங்கள். அப்போ இன்குபீன் அப்படிங்கிற குறைக்கிறது அது எங்கே சார் காணப்படும்னா செர்டோலி செல்களில் உற்பத்தி செய்யப்படும். இதுவும் கேள்வியாக கேட்கலாம். அப்போ இன்குபீன் செர்டோலி செல்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. உற்பத்தி செய்யப்பட்டு அதனுடைய வேலை என்ன? எதிர்மறை பின்னூட்ட கட்டுப்பாட்டை மேற்கொள்கிறது, நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதற்கு அடுத்ததாக முதிர்ந்த விந்து செல்கள் சேகரிக்கப்படும் இடம், அதாவது நம்ம பாடியிலேயே ஒரு ஸ்டோர் ஹவுஸ் இருக்குது. உணவு உற்பத்தி அதிகமானால் எங்கு ஒரு இடத்தில் சேமித்து வைப்பார்கள். அதே மாதிரி விந்து அணுக்கள் உற்பத்தி செய்யப்பட்டு, இப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆன மிகப்பெரிய வேறுபாடே இந்த கேள்வியிலிருந்தே உங்களுக்கு நான் விளக்குகிறேன். விந்தணுக்கள் 200 முதல் 300 மில்லியன் உற்பத்தி செய்யப்படுகிறது ஒவ்வொரு நாளும். ஆனால் பெண்களில் ஒரு மாதத்திற்கு, அதாவது 28 நாட்கள் கொண்ட சுழற்சியில் ஒரே ஒரு அண்டணு தான் உற்பத்தி ஆகும். ஸோ இவ்வளவு அதிகமான விந்தணுக்கள் நம் உடலில் விந்தகத்தில் சேமிக்கப்படுமா, விந்து நாளத்திலா அல்லது விந்து பையிலா, விந்து நுண்குழலா? இப்பொழுது இந்த கேள்வி ஆங்கிலத்தில் கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ விந்தக மேல் சுழலுக்கு ஆங்கில வழியில் எபிடெடிமிஸ் என்று அழைப்பார்கள். விந்தக நுண்குழலுக்கு என்னவென்று அழைப்பார்கள் என்றால் செமினிஃபெரஸ் டியூபுல். ஸோ இந்த 2 ஆப்ஷனில் எதுவாக இருக்குன்னு நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கலாம். விந்தக மேல் சூழ் குழல், அதாவது எபிடெடிமிஸ் என்கின்ற அந்த பகுதியில்தான் தற்காலிகமாக விந்தணுக்கள் உற்பத்தி செய்யப்படும். இப்பொழுது இந்த கேள்வியை மாற்றி வேறொரு முறையில் கூட கேட்கலாம். ஒருவருக்கு உங்களுக்கு தெரியும் வாசக்டமி, டியூபக்டமி, அண்டநாள துண்டிப்பு என்றால் அது நம்ம என்னவென்று அழைக்கிறோம்? அண்டநாள துண்டிப்புக்கு பெயர் டியூபக்டமி, அண்டநாளத்தை துண்டிக்கக்கூடிய செயல். ஆண்களுக்கு செய்யக்கூடியது டியூபக்டமி. அப்பொழுது ஒருவருக்கு டியூபக்டமி பெண்களுக்கு செய்து விடுகிறார்கள், ஆண்களுக்கு அண்டநாள துண்டிப்பு செய்கிறார்கள் என்றால், இப்பொழுது ஆண்களுக்கு விந்துநாள துண்டிப்பு செய்தவுடன் ஒரு 2-3 நாட்களில் அவர் உடலுறவு மேற்கொள்கிறார் என்றால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா என்றால் நிச்சயம் பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனெனில்
தற்காலிகமாக எங்கு அவை சேமிக்கப்பட்டிருக்கலாம்? எபிடெடிமிஸ். ஸோ இந்த கேள்வியை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தற்காலிகமாக விந்தணுக்கள் எங்கு சேமிக்கப்படும் என்றால் எபிடெடிமிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய விந்தக மேல் சூழ் குழல் பகுதியில். இதற்கு அடுத்ததாக எந்த துணை இனப்பெருக்க சுரப்பி பாலூட்டியான மனிதனில் ஆண்களில் மட்டுமே காணப்படுகிறது? அருமையான கேள்வி. பாருங்க, சில சுரப்பிகள் மற்ற உயிரினங்களில், இப்பொழுது ஊர்வன பரப்பன என்று அழைக்கக்கூடிய மற்ற ஃபைலத்தில் தொகுதியில் காணப்படலாம். ஆனால் பிரத்யோகமாக மனிதனில் மட்டுமே காணப்படக்கூடிய சுரப்பி, அதுவும் ஆணில். அப்போ ஸ்கீன் சுரப்பி யாரில் காணப்படுகிறது? அட்ரினல் சுரப்பி, பல்போ யூரித்ரல் சுரப்பி, பார்த்தோலின் சுரப்பி. இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஸ்கீன் சுரப்பி யாருக்கு காணப்படுகிறது? பெண்களில். அட்ரினல் ரெண்டு பேர்த்துக்கும் காமன், பொதுவான சுரப்பி. பல்போ யூரித்ரல் சுரப்பி தான் ஆண்களில் மட்டுமே காணப்படுகிறது. நாம் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், இது ஒரு இணை சுரப்பி. பார்த்தோலின் சுரப்பி பெண்களில் காணப்படக்கூடாது. அப்போ ஸ்கீன் சுரப்பியும் பார்த்தோலின் மற்ற ஆப்ஷனையும் நீங்கள் பார்க்கணும். அது ரெண்டும் பெண்களில் காணப்படக்கூடிய சுரப்பிகள். ஸோ இந்த கேள்விக்கான விடை துணை சுரப்பியாக பாலூட்டியில் மனிதனில் மட்டுமே காணப்படக்கூடியது பல்போ யூரித்ரல் சுரப்பி. நான் இன்னொரு கேள்வி இதிலிருந்து அமைக்கிறேன் உங்களுக்கு. பல்போ யூரித்ரல் சுரப்பிக்கு வேறொரு பெயர் என்னவென்று கூட கேட்கலாம். சொல்லுங்கள் பார்க்கலாம். வேறு ஒன்றும் இல்லை, கௌப்பர் சுரப்பி. இதற்கு வேறு ஒரு பெயர் கௌப்பர் சுரப்பி. அதையும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். அதற்கு அடுத்ததாக புரோஸ்டேட் சுரப்பி குறித்தான சரியான கூற்றை நான் ஏற்கனவே குறித்திருக்கிறேன். சரியானதா தவறானதா என்ற கேள்வியை நீங்கள் ஊன்றி படிக்க வேண்டும். புரோஸ்டேட் சுரப்பி என்பது ஓர் இணையா அல்லது ஒரு சுரப்பியா என்றால் சிங்கிள், ஒன்று தான். செமனை உருவாக்கும் சுரப்பி லேசான அமிலத்தன்மை கொண்ட திரவத்தை சுரக்கிறது, வளவளப்பான உயவு பொருளை சுரக்கிறது, காரத்தன்மை கொண்ட திரவத்தை சுரக்கிறது. எது விடையாக அமையும் என்று பார்ப்போம். புரோஸ்டேட் சுரப்பி என்பது லேசான அமிலத்தன்மை கொண்ட திரவத்தை சுரக்கும். உங்களுக்கு தெரிந்திருக்கும், விந்து பையில் விந்தணுக்களானது pH கிட்டத்தட்ட 7லிருந்து 8க்குள் இருக்கும். 7லிருந்து 7க்கு குறைவாக இருந்தால் அமிலத்தன்மை என்பதும், 7 என்பது நடுநிலை என்றும், 7க்கு மேற்பட்ட pH இருந்தால் அது காரத்தன்மை என்று உங்களுக்கு தெரியும். ஸோ அமிலத்தன்மை எதற்காக இங்கு இருக்கிறது என்றால் 7 முதல் 8, அதாவது நடுநிலைக்கு சற்று மேல் அப்பொழுது இருப்பதால் அதை நியூட்ரலைஸ் செய்வதற்காக தான் புரோஸ்டேட் சுரப்பி அமிலத்தன்மை கொண்ட திரவத்தை சுரக்கிறது. இப்பொழுது விந்தணுக்கள் ஆனது நடுநிலைமை செய்யப்படுகிறது. எந்த சுரப்பியின் வழியாக? இப்படி கூட கேள்வி அமைக்கலாம். புரோஸ்டேட் சுரப்பி. இதற்கு அடுத்த கேள்வி, ஆண்பால் ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரான் சுரக்கும் இடம். இப்போ ஆணில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹார்மோன் எது சார்னா அது டெஸ்டோஸ்டிரான். உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது தான். இது எபிடெடிமிஸில் சுரக்கப்படுமா, அல்லது செர்டோலி செல்லில் சுரக்கப்படுமா, லெட்டிக் செல்லில் சுரக்கப்படுமா, புரோஸ்டேட் சுரப்பியில் சுரக்கப்படுமா? இங்கே பாருங்கள், ஹார்மோன் என்று இருக்கிறது. அப்போ நீங்கள் ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணுறது எது? எபிடெடிமிஸ் என்று சொல்லக்கூடிய விந்தக மேல் சுரலை ரிஜெக்ட் பண்ணிடலாம். புரோஸ்டேட் சுரப்பியும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அமிலத்தன்மைக்கு காரணமானதுன்னு. இருக்கிற ரெண்டே ஆப்ஷன் தான், செர்டோலி செல், லெட்டிக் செல். ஸோ டெஸ்டோஸ்டிரான் சுரக்கக்கூடிய அந்த செல்லுக்கு பெயர் லெட்டிக் செல். இப்போ இதில் இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம், இது செமினிஃபெரஸ் டியூபியூலுடைய உட்புற பகுதியில் இருக்குமா அல்லது செமினிஃபெரஸ் பகுதியின் இடையீட்டு செல்களில் காணப்படுமா என்றால் லெட்டிக் செல்லுக்கு இன்னொரு பெயர் தான் இடையீட்டு செல்கள். லெட்டிக் செல்லில் காணப்படும். லெட்டிக் செல்கள் தான் எதை சுரக்கிறது என்றால் ஆண் தன்மைக்கு காரணமான, அதாவது டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனுடைய வேலையே ஆண் தன்மை தான். ஸோ லெட்டிக் செல்களை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஆண் பால் பண்பிற்கு காரணமான அந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனை சுரப்பது லெட்டிக் செல்கள். செமனில் விந்தணு திரவம் காணப்படக்கூடியது எந்த பகுதியில் என்றால் செமினல் பிளாஸ்மா, அதாவது விந்து பைலா, ஸ்பெர்மேட்டிட். செமினல் பிளாஸ்மா ப்ளஸ் ஸ்பெர்மட்டோகோனியா, இதெல்லாம் ஆங்கில வார்த்தை. நீங்கள் இதற்கு இணையான தமிழ் வார்த்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்பெர்மேட்டிட், ஸ்பெர்ம், ரெண்டுக்குமான அந்த வித்தியாசம் புரியணும். ஸ்பெர்ம் என்றால் வால் கொண்ட விந்தணு, ஸ்பெர்மேட்டிட் என்றால் வால் இல்லாத விந்தணுக்கள். அப்போ விந்தணு என்பதை வால் இருக்கக்கூடியது, ஸ்பெர்மேட்டிட் என்பவை வால் இல்லாத பகுதி. இந்த புரிதல் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஸ்பெர்மேட்டிட் ஆனது
பெண் இனப்பெருக்க உறுப்பில் அடைந்து ஃபெல்லோப்பியன் குழலில், இப்பொழுது ஒரு கேள்வி கூட இந்த பகுதியிலிருந்து அமையலாம், எந்த பகுதியில் கருவுறுதல் நடைபெறும்? பெண்ணுடைய இனப்பெருக்க பகுதியில் எந்த பகுதி? ஃபெல்லோப்பியன் நாளமா, கர்ப்பப்பையா, அல்லது ஆம்புல்லா பகுதியா, அல்லது ஃபிம்பிரியாவா என்று கேட்டால், இப்பொழுது வெஜைனா பகுதியில் வெளியேற்றப்பட்ட விந்தணுக்களானது ஸ்பெர்மேட்டிடாக இருந்தால் வால் இல்லாமல் இருக்கும். அவை நகர்ந்து சென்று கர்ப்பப்பை மற்றும் ஃபெல்லோப்பியன் குழலுடைய இஸ்மஸ், அதற்கு அடுத்த பகுதி ஆம்புல்லா. ஆம்புல்லா தான் கருவுறுதல் நடைபெறக்கூடிய இடம். இவ்வளவு பகுதியிலும் கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் அது நகர்ந்து செல்ல வால் தேவைப்படுகிறது. ஸ்பெர்மேட்டிடாக இருந்தால் அப்பொழுது கருவுறுதல் நடைபெற வாய்ப்பின்றி போகும். ஸோ மலட்டுத்தன்மை இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஸ்பெர்மேட்டிடுகளாக காணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விந்தணு முதிர்ச்சி இல்லாமல் இருக்கும். ஸ்பெர்மியோஜெனிசிஸ், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், ஸ்பெர்மினேஷன், இந்த 3 வார்த்தைகளும் கூட இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் என்றால் விந்தணு உருவாக்கம், ஸ்பெர்மினேஷன் என்றால் அதாவது ஸ்பெர்மேட்டிடானது விந்து செல்லாக மாற்றமடைய வேண்டும். அதற்கு அடுத்தது விந்து செல், உருவான விந்து செல் பெண் இனப்பெருக்க உறுப்பை உள் செலுத்தக்கூடிய அந்த பண்பு இன்செமினேஷன் என்று அழைக்கக்கூடிய விந்தணுக்கள் பெண்ணுடைய இனப்பெருக்க உறுப்பை அடையும். ஸோ ஸ்பெர்மேட்டிட் என்றால் என்ன, ஸ்பெர்ம் என்றால் என்ன, அந்த புரிதலுக்காக தான் சொன்னேன். ஸ்பெர்மட்டோசோவா என்றால் விந்தணு உருவாக காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியது தான் ஸ்பெர்மட்டோசோவா, தமிழில் விந்தணு தாய் செல். ஸோ இந்த ஆப்ஷனில் நமக்கு எது விடையாக அமையக்கூடியது என்றால் ஸ்பெர்மட்டோசோவா மற்றும் செமினல் பிளாஸ்மா. செமன் விந்தணு திரவம் காணப்படக்கூடிய பகுதி எது என்றால் இந்த ஸ்பெர்மட்டோசோவா, விந்தணு தாய் செல் மற்றும் செமினல் பிளாஸ்மா. இதற்கு அடுத்தது கேமிட் மற்றும் ஹார்மோன் உற்பத்தி. இந்த கேள்வி பாருங்கள், மிக அற்புதமாக நீங்கள் கவனிக்கணும். கேமிட் மற்றும் ஹார்மோன் உற்பத்தி செய்யாத உறுப்புகள் உள்ளன. அப்போ உற்பத்தி செய்யக்கூடியது நீங்கள் கடகடன்னு வாசிச்சிட்டிங்கன்னா இந்த நெகட்டிவ் இதில் பண்ணிடுவீங்க. ஸோ உற்பத்தி செய்யாத உறுப்பு எது அப்படி என்றால், ஆனால் பால் இனப்பெருக்கத்தில் பங்கு பெறும். கேமிட் உங்களுக்கு தெரியும், ஆண் கேமிட் என்ன, அது விந்தகம், அதாவது பெண் விந்தகத்திலிருந்து உருவாகக்கூடிய விந்தணு தான் கேமிட். அதே மாதிரி பெண் என்றால் அண்டகத்திலிருந்து உருவாகக்கூடிய அண்ட செல் தான் பெண் கேமிட். ஸோ கேமிட் என்றால் அண்டணு விந்தணு. இது ஹார்மோன் உற்பத்தி செய்யாத உறுப்புகள் உள்ளன, அது பால் இனப்பெருக்கத்தில் பங்கு பெறும். அப்படி இருந்தால் அது முதல் நிலை உறுப்பா, 2ஆம் நிலை உறுப்பா, 3ஆம் நிலை, இந்த மாதிரி எது வேண்டுமானாலும் உங்களுக்கு ஆப்ஷனாக கேட்கலாம். ஸோ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதல் நிலை உறுப்பு என்றால் பால் இனப்பெருக்கத்தில் பங்கு பெறக்கூடியது. 2ஆம் நிலை உறுப்பு என்றால் அவற்றுக்கு துணை புரிவது. ஸோ இந்த கேள்விக்கு விடையாக அமையக்கூடியது கேமிட் உற்பத்தி, ஹார்மோன் ரெண்டுமே இருக்காது, ஆனால் பால் இனப்பெருக்கத்தில் பங்கு பெறும். எவ்வாறு? இப்படி கூட உங்களுக்கு புரிதல் ஏற்பட வேண்டும். எப்படி சார் இது கேமிட் 2ஆம் நிலை பால் உறுப்புகள் என்ன? வேற ஒன்றும் இல்லை. இப்போ விந்தகம் இருக்கிறது, நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாருங்க, துணை சுரப்பிகள், துணை நாளங்கள், இவை எல்லாம் யார் என்றால் அவை தான் செகண்டரி செக்ஷுவல் ஆர்கன், 2ஆம் நிலை பால் உறுப்புகள். பெண்களாக இருந்தால் அண்டகத்தை தவிர மற்ற உறுப்புகள், ஃபெல்லோப்பியன் குழல், கர்ப்பப்பை, வெஜைனா, இவையெல்லாம் எதுவென்றால் 2ஆம் நிலை பால் உறுப்புகள். இவை எதை உற்பத்தி செய்யாது? ஹார்மோன்களை உற்பத்தி செய்யாது. அதே மாதிரி அண்டகத்தையும். இந்த இடத்தில் நீங்கள் புரிதல் மிக முக்கியம். அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் பண்ணிக்கணும். பிரைமரி, செகண்டரி, முதன்மை பால் உறுப்பு எது, 2ஆம் நிலை பால் உறுப்பு எது என்பது தான் இந்த வினா. அதற்கு அடுத்ததாக விந்தணு உருவாக்கத்திற்கு சீரான வெப்பநிலை எவ்வாறு இருக்க வேண்டும்? உடல் வெப்பநிலை விட 2 முதல் 5 டிகிரி வரை அதிகம், உடல் வெப்பநிலை விட 2 முதல் 3 டிகிரி குறைவு, உடல் வெப்பநிலை விட 4 முதல் 5 டிகிரி வரை அதிகம், உடல் வெப்பநிலை விட 4 முதல் 5 டிகிரி குறைவு. இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கப்போ நீங்கள் எது அதிகம் எது குறைவு என்பதை முதலில் கோடிட வேண்டும். அப்போ உடல் வெப்பநிலை விட அதிகம் இருந்தால் கட்டாயம் விந்தணுக்கள் உடலை விட்டு வெளியேறிவிடும். ஏன் டைட் ஜீன்ஸ் பேண்டெல்லாம் போடக்கூடாது? அந்த மாதிரி ஒரு கேள்வி கூட கேட்கலாம். உடல் வெப்பநிலை, இப்போ ஆண்கள் இறுக்கமான உடல் ஆடைகள் அணையும் பொழுது விந்தணு உடல் வெப்பநிலை அதிகமாகும். அப்போ உடல் வெப்பநிலை அதிகமாகும் பொழுது நம்ம என்ன ஆகும்னா விந்தணுக்கள் வெளியேற வாய்ப்பு அதிகம். ஸோ அதிகம்ங்கிற ஆப்ஷனை கட் பண்ணிடலாம்.
2 ஆப்ஷன் தான் குறைவு. அப்போ எவ்வளோ டிகிரி என்பது நேரடியான வினா. ஸோ இதற்கான விடை 2 முதல் 3 டிகிரி உடல் வெப்பநிலை விட குறைவாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது மறை விந்தகம். இது வந்து ஒரு குறைபாடு, இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆண்களுக்கு விந்தகமானது வயிற்றருக்கு கீழ்ப்புறமாக உடலுக்கு வெளிப்புறமாக காணப்படும். சில நேரங்களில் தவறுதலாக இந்த மறை விந்தகத்தில் என்ன நடைபெற்றால் விந்து பையில் வளைந்து காணப்படும். விந்து பையை அகற்றுதல் அல்லது விந்தக உள்தங்கல் அல்லது விந்து அணு உற்பத்தி செய்யும் திறன் அதிகம். இது ஒரு ப்ராசஸ், நான் ஏற்கனவே கோடிட்டு காட்டிட்டேன், நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இதற்கான விடை விந்தக உள்தங்கல். இது ஒரு குறைபாடு. சார் என்ன சார் இந்த குறைபாடு ஏற்படும் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விந்தணுக்கள் உற்பத்தியானது உடலுக்கு வெளியே விந்தகத்தில் கூடிய விந்தணுக்கள் உற்பத்தி ஆவதனால அவர்களால் மலட்டுத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. ஸோ மறை விந்தகம் ஒரு குறைபாடு தான். விந்தகம் வயிற்றறையிலிருந்து கீழ் இறங்க வேண்டும். இறங்காமல் 2ஆம் நிலை பால் பண்புகள் வளர்ச்சி அடையும் பொழுது விந்தணுக்கள் சரியான உற்பத்தி இல்லாமல் போகும். அந்த விந்து பையானது உடலுக்கு வெளியில் இல்லாமல் உடலோடு ஒட்டி இருக்கும். இது ஒரு குறைபாடு. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மறை விந்தகம். இப்பொழுது மறை நீர் என்கின்ற ஒரு கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த மறை அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கீழ்கண்டவற்றில் தற்காலிக நாளமில்லா சுரப்பியது? கார்பஸ் அல்பிகன்ஸ், கார்பஸ் கலோசம், கார்பஸ் லூட்டியம், பிட்யூட்ரி. இப்பொழுது தற்காலிக, அதாவது டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்ட் எது என்று கேட்டால் அது கார்பஸ் லூட்டியம். பாருங்கள், அந்த கார்பஸ் என்பது ஒரு காமனான வார்த்தையாக இருக்குது. இந்த மாதிரி கேள்வியில் நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறப்ப மற்ற ஒரு ஆப்ஷன் பிட்யூட்ரி மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம், மீதி 3மே. அப்போ கார்பஸ் அல்பிகன்ஸ் என்பது என்ன, கார்பஸ் கலோசம் என்பது என்ன, கார்பஸ் லூட்டியம் என்பது என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். கார்பஸ் லூட்டியம் என்பது அண்ட அணு வெளியேற்றத்திற்கு பின் மீதி உள்ளக்கூடிய அந்த கிராஃபியன் பாலிகளுக்கு தான் நம்ம என்ன என்று சொல்கிறோம் என்றால் கார்பஸ் லூட்டியம். கார்பஸ் கலோசம் என்றால் பெருமூளை அரைவட்ட கோளங்கள் இணையக்கூடிய அந்த இணைப்புக்கு பேர் கார்பஸ் கலோசம். ஸோ இந்த மாதிரி நீட் தேர்வுக்கு நீங்கள் கேள்விகளை தயார் செய்யும் பொழுது, குறிப்பாக நீங்கள் நீட் தேர்வை எதிர்கொள்வதற்கு பாடத்தை ஊன்றி படிக்க வேண்டும். பாடத்தை ஊன்றி படித்த பின்பு தேர்வின் பொழுது ஒவ்வொரு கேள்வித்தாளுக்கும் கேள்வியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ், அதாவது எது தேவையில்லை என்பதை நீக்கிவிட வேண்டும், எது தேவையானது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு கேள்வியையும் நீங்கள் அணுகினால் வெற்றி உங்களை தேடி வரும். மற்றொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.